லக்னோ டெல்லி அணிகள் இடையிலான போட்டி முடிந்தாலும் அதன் தாக்கம் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் குறையவில்லை. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் கடைசி வரை பரபரப்பாக சென்றது. களத்தில் தனி ஒருவனாக போராடிய அசுதோஷ் சர்மா லக்னோவின் கரங்களில் இருந்த வெற்றியை தட்டி பறித்து டெல்லியின் கொடியை உயர பறக்க விட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய போதே அசுதோஷ் சர்மா வெகுவாக கவனம் பெற்றார். அதிலும் டெத் ஸ்பெஷலிஸ்ட் பும்ராவை இவர் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்ததை பார்த்து யாரு சாமி நீ என்று ரசிகர்களே ஷாக் ஆகினர். பஞ்சாப் அணியால் 20 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட அசுதோஷ் கடந்த IPL தொடரில் எதிர் அணிகளின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிவிட்டார். என்றாலும் பஞ்சாப் கிங்ஸ் அவரை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இதையடுத்து மெகா ஏலத்திற்கு வந்த சர்மாவை வாங்கிட பெங்களூரு, டெல்லி 2 அணிகளும் கடுமையாக போட்டியிட்டன. முடிவில் டெல்லி அணி 3 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு இவரை ஏலத்தில் எடுத்தது. இதன் மூலம் ஒரே ஆண்டில் அசுதோஷின் சம்பளம் 18 மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த நேரத்தில் IPL என்ட்ரிக்கு முன் அசுதோஷின் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள் தற்போது வைரலாகி வருகின்றது. அது குறித்து இங்கே பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தின் ரத்லம் நகரை சேர்ந்த அசுதோஷ் சொந்த ஊரில் போதிய வசதிகள் இல்லாததால் தன்னுடைய 8வது வயதில் கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற இந்தூருக்கு சென்றார். அங்கிருந்து அவரது மொத்த வாழ்வுமே கிரிக்கெட் தான் என்றானது. இதுகுறித்து அவர் கிரிக்கெட்டிற்காக வீட்டை விட்டு வெளியேறிய போது என்னிடம் போதுமான பணம் இல்லை. இதனால் மதிய உணவிற்காக மேட்ச்களுக்கு அம்பையராக பணியாற்றினேன். வீட்டிலும் குறைந்த வருமானம்தான் என்பதால் என்னுடைய அனைத்து விஷயங்களையும் நானே பார்த்து கொண்டேன். 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் விளையாடும் போது என்னுடைய அனைத்து வீட்டு வேலைகளையும் நானே செய்து என்னை தண்டித்துக் கொண்டேன். முடிவில் என்னால் ஒரு சதம் அடிக்க முடிந்தது. இந்த நேரத்தில் எனக்காக மட்டுமின்றி என்னுடைய நண்பர்களுக்காகவும் சேர்த்து சமைத்தேன். பஞ்சாப் அணிக்காக நான் தேர்வான போது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் அதை கொண்டாடும் விதமாக பட்டாசுகள், இனிப்புகளுடன் வந்தனர். என்னுடைய தொலைபேசி இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. எனது புகைப்படம் அடங்கிய சுவரொட்டிகள் எங்களுடைய நகரத்தை அலங்கரித்தன. நான் என்னுடைய பயிற்சியாளரை அழைத்து கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது என்று மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டேன். இந்த இடத்தை அடைவதற்காக நான் கடினமாக உழைத்து இருக்கின்றேன். இவ்வாறு அசுதோஷ் தன்னுடைய கடந்த காலத்தை நினைவு கூர்ந்துள்ளார். மத்திய பிரதேச அணிக்காக ஆடியபோது அசுதோஷுக்கும் அணியின் பயிற்சியாளர் சந்திரகாந்த் பண்டித்திற்கும் இடையே மனத்தாங்கல் எழுந்துள்ளது. இதனால் நன்றாக ஆடினாலும் 2 வருடங்கள் வாய்ப்பளிக்காமல் சந்திரகாந்த் அசுதோஷை நிராகரித்தார். என்றாலும் அவரின் வெற்றி கதை அந்த இடத்தில் இருந்துதான் தொடங்கியது. ரயில்வே அணி, சையத் முஸ்டாக் T20 தொடர் என கிடைத்த வாய்ப்புகளில் எல்லாம் முத்திரை பதித்தார். குறிப்பாக 11 பந்துகளில் அசுதோஷ் அடித்த அரை சதம்தான் பஞ்சாபின் கடைக்கண் பார்வை அவர் மீது விழுவதற்கு காரணமாகும். ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி என்பது போல் அதற்கு பிறகு அசுதோஷ் படைத்தது எல்லாமே வரலாறுதான். லக்னோவிற்கு எதிரான போட்டிக்கு முன்பு கூட விரலில் இவருக்கு காயம் ஏற்பட்டு இருந்தது. என்றாலும் வலியை புறக்கணித்து வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த 26 வயது இளம் வீரர். இதை பார்த்த ரசிகர்கள் விரைவில் இந்திய அணியிலும் அசுதோஷ் சர்மாவுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என மனதார அவரை வாழ்த்தி வருகின்றனர்.